ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசுவின் உபதேசம் கடினமாக இருந்ததா? கடினமாக இருந்தது, ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இல்லை. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீஷர்களோடு பேசும் பொழுது சில காரியங்களை பேசுவார். இடத்திற்கு இடம் பரிசேயர்களோடு பேசும் பொழுது, வேதபாரகர் அவர்களோடு கூட சதிசியர் பேசும்போது கொஞ்சம் வார்த்தை ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அவர்கள் மாய்மாலமாய் வாழ்கிற வாழ்க்கையை அப்படியே வெளியரங்கப்படுத்தி காண்பித்தார். வெளி தோற்றத்திற்கு அவர் நன்றவர்கள் இருக்கவில்லை போல் காண்பித்ததினால்தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று கூட அவர் வான் பண்ணதை பார்க்க முடியும். அதே இடத்துல சமாரியார்கள் என தள்ளப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், பிசாசின் பிடியில் இருக்கலாம் பார்க்கும்பொழுது மனதுருகுனதையும் நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். அவர்களை பார்க்கும்போது ஆறுதலின் வார்த்தை, தைரியத்தின் வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, சுகமாக்குகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை பேசுறது கூட பார்க்க முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லி அப்படியே அவர்களை கூப்பிடுகிறதை கூட பார்க்க முடியும். ஆனால் கடினமான உபதேசத்தை பின்பற்ற விரும்பாதவர்கள் அவரை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு முறைமையை கற்றுக் கொடுத்தார். பூமியில் இருந்த நாட்களிலே அவர் வாழ்ந்து காண்பித்தார். அதோடு மட்டுமல்ல, உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் போட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. உண்மையான ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை என்று சொல்லி அவைகளை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி அதன்படி வாழ்ந்து காண்பித்தார். பிரசங்கித்தபடியே அவர் வாழ்ந்தார், அல்லது செய்முறை பண்ணி காண்பித்து போனார் என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த பார்க்கும்போது இந்த சூழ்நிலையைத்தான் வேதமும் சொல்லுகிறது, இந்த மாதிரி உபதேசங்களை உண்மையா உத்தமமா இருக்கணும் என பின்பற்ற சொல்ல ஏற்றுக்கொள்ள மறுத்து ஏறக்குறைய ஒரு 70 பேர் சீஷர்கள் பின்வாங்கி போனார்களா? 12 பேர் இருக்கிறாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கலான்னு தான் இயேசு கேட்கிறார். போக இஷ்டம் இருந்தனா போயிருங்க. அவர் பிடித்து கெஞ்சி கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை. அவர் அதிலே சரியாக எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி எந்த இடத்தில் போதிக்க வேண்டும் நன்கு இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான் சீஷருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலத்த மாற்றங்களை பின் நாட்களிலே கொண்டு வர்றதுக்கு அது ஏதுவாக இருந்தது. இன்னைக்கு அநேக நேரத்தில் கடின உபதேசம் யாருக்குமே பிடிப்பதில்லையே. ஒரு டாக்டர்கிட்ட போனா ஆபரேஷன் சொன்னா அது யாருக்குமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மருந்து போட்டா போயிடாதா அப்படிதான் நாம் கேட்போம். ஆனால் கடின உபதேசம் தான் நம்மை சரி பண்ணும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ஒரு ஊழியர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த பழமையா பயன்படுத்தப்பட்ட அந்த ஊழியர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறவரு. உடனே இந்த போதகர் கூப்பிட்டு சபை மக்கள்கிட்ட சொல்லலாம், நான் அடுத்த வாரம் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஊழியர் நம்முடைய சபைக்கு வர்றாரு, எல்லாரும் நீங்க வந்துடணும். உடனே சபை கமிட்டி கொஞ்சம் எதிர்ப்பு கொடுத்துச்சு தான், நீங்க அவரை கூப்பிடக்கூடாது, அவரெல்லாம் சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு, கடினமா இருக்கு, அந்த வேர்டு நமக்கு ஏற்ற மாதிரி அது இருக்காது, நமக்கு ஆறுதலாக அது இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, உடனே இந்த சபையினுடைய போதகர் அந்த ஊழியருக்கு போன் பண்ணுகிறார். ஐயா, எங்களுடைய காங்கிரிகேஷன் இப்படி சொல்றாங்க, நீங்க வரண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே, யாயா அப்படின்றதோ இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க எங்களுடைய சபையெல்லாம் ஆறுதலின் செய்தியை கேட்டு பழகிருச்சுது, நீங்க பேசும்போது அவங்க காயப்பட்டுருவோன்னு சொல்றாங்கன்னதும், இல்ல நான் கண்டிப்பா வருவேன் ஊழியர் சொல்றாரு. இல்லையா அப்படின்னு சொல்ல, நான் வருவேன், தேவன் கொடுக்கிற வார்த்தை நான் பேசுவேன், அவர்கள் காயப்பட்டு கடினப்பட்டு ஒருவேளை பாதிக்கப்பட்டது, அது பாதிப்புக்கு நீங்க பொறுப்பில்ல, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமா பிடித்து வந்து அந்த சண்டே ஆராதனை நடக்கிறது. அந்த ஊழியர் வல்லமையாய் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை கடினமாக தான் வருகிறது. பேசிவிட்டு அந்த ஜெபத்திற்கு எழுந்து நிற்க சொல்லும்போது தேவ ஆவியானவர் பலத்த விதமா அசைவாடி கல்லான இருதயங்கள்லாம் ஒட்டைக்கிறாரு. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. நிறைய ஹீலிங் நடக்குது, நிறைய மிரக்கிள்ஸ் நடக்குது, நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்காக நாங்க ஜீவனை கூட கொடுப்போண்டு எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஜெபத்தை முடிச்சுட்டு கேட்கிறாரு, இந்த செய்தியின் மூலமா பாதிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து என்னிடம் கேள்வி கேட்கலாம். இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் இன்னைக்கு வேதனை கொடுத்துச்சு, காயப்படுத்துச்சு, கரங்களை தூக்குங்கன்னா யாருமே தூக்கவில்லையா? என்ன நடந்ததாம்? மாறாக அத்தனை பேரும் இயேசுக்கு தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு புதிய ஒரு ஆரம்பத்துக்குள்ள போனாங்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களுக்கு அநேக நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு இந்த மாதிரி ஆறுதலா கிடைக்குமா, இதா இருக்குமான்னு சொல்லி வெளிப்பிரகாரமாகவே ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக்கொள்ளாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக அந்த ஊழியர் அந்த போதகர் பக்கமா திருந்து அவரை பார்த்து கேட்டாராம், ஐயா, இறுதி நாள்ல ஏசாமிக்கு முன்பாக நீங்க நிக்கும் பொழுது இப்படி இதமான பிரசங்கங்களையே நீ செய்து காலத்தை கடத்திட்டியப்பா, இந்த ஜனங்களுக்கு வேண்டிய உபதேசத்தை நீ கொடுக்கலேன்னு ஆண்டவர் கேட்டா என்ன செய்வீங்கன்னு சொல்லி அந்த ஊழியர் ஒரு கேள்வி கேட்டாராம். போதகர் அண்டை இருந்து அவரும் தன்னை திருத்திக் கொண்டாராம். ஆண்டுடைய வார்த்தை இருபுலம் கருக்குள்ள பட்டயம், காயப்பட்டவர்களை காயம் ஆற்றும், கடின இருதயத்தை உடைக்கும். இதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் அது சரிப்படுத்தும், சீர்படுத்தும், நிலைப்படுத்தும், நிறுத்தி வைக்க ஆண்டவருக்காக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்குதுப்பா. இந்த வார்த்தை காரியங்களை உணர்த்தும், குற்ற உணர்வு இருந்து அதை உணர்த்தி சரி பண்ண வைக்கும்பா.
பலவீனமா இருந்தா அதை மாற்றுவதற்கான வழியை காண்பிக்கும்பா. வெள்ளி பிரகாரமாக மட்டும் வாழ்வதற்காக அல்ல, உள்ளும் புறமாய் சுத்திகரிக்க கூடியதப்பா. அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த நாட்டிலும் கூடப்பா செவிக்கு இதமான வார்த்தைகள், மாம்சத்திற்கு ஏற்ற வார்த்தைகள், இந்த காரியங்களை விட்டு இன்னைக்கு திருச்சபைகள் எல்லாம் பக்கம் திரும்பக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. எங்களுடைய வார்த்தையும் கூட அப்படிப்பட்டதாய், காரியங்களை உணர்த்தி சரி பண்ணக்கூடியதாய், காயப்பட்டவர்களை காயங்கட்டக்கூடியதாய், பலவீனப்பட்டவர்களை தூக்கிவிடத்தக்கதாய், செத்துப்போன பகுதிகளை உயிர்ப்பிக்க கூடியதாய், வல்லமை நிறைந்த வார்த்தைகளை அனுப்புவீராக வழிநடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். வார்த்தையில வல்லமை இருக்குது. நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு ஏற்ற விதமாய் வெளிப்பிரகாரமா இல்ல, அது பெரிய ஒரு பாதிப்புக்குள்ள கொண்டு போயிடும். மாறாக கரெக்ட் பண்ணக்கூடியதா, ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா, பலப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். செய்வோம் என்று சொல்லுமானால் நிச்சயமாக அந்த வார்த்தையின் மூலமாக வாழ்க்கை மாறுவதை பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.